வணக்கம் தோழர்களே. இந்த ஷாட்டு நான் இமேஜின் பண்ணி பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எடுக்கிறப்ப அவ்வளோ நல்லா இல்லை. இதுதான் ஸ்பெஷல் லாக்கு. இந்த மாதிரி ஸ்பெஷலாக போட்டால் தான் எங்கள் ஏரியாவில் மாடு திறக்காது. அந்த கேட்டை மாடுலாம் கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சைக்கிளிங் தான் எப்பயும் போல் ஒரு 15 கிலோமீட்டர் நார்மல் தான் ட்ரை பண்ணேன். அந்தளவு ரொம்ப சூப்பரான நாளுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக போச்சு டே. இன்றைக்கி புதுசாக ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன். அதை 2 in 1 ஒர்க் அவுட்டுக்கும் சரி சைக்கிளிங்க்கும் சரி சிப்பும் பண்ணிக்கலாம், நார்மலாகவும் குடிச்சிக்கலாம். வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தால் மரம் பார்த்தீங்களா, இப்படி ஆகிட்டாரு. வீட்டுக்கு போயிருந்தால் அருமையான ஒரு திருக்க மீன் குழம்பும் திருக்க மீன் வறுவலும் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு சரி நீ சாப்பாடு தான் செய்யலை பாத்திரமாவது கழுவுனாங்க. சரின்னு கொஞ்சம் தட்டெல்லாம் கொஞ்சம் கழுவி வச்சுட்டு ஒர்க் அவுட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அருமையான ஒரு நன்னாரி சர்பத்து போட்டிருந்தேன். அதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே போகிற வழியில் அருமையாக என்ஜாய் பண்ணிகிட்டே சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டேன். எனக்கு இந்த பாதையில் ஆரோவில் பாதையில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளே மறந்துட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம் ஒரு பாட்டை போட்டுட்டு. இன்றைக்கி எப்பயும் போல் நம்மளாக கார்டியோ தான் போட்டேன். எல்லாத்துலேயும் ஒரு 2 to 3 sets. ரொம்ப டூ மச்சாகவும் போடல, ரொம்ப கம்மியாகவும் போடல, ஆனால் நம்மளாக போட்டுக்கிட்டேன். அப்பப்போ நடுவில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஏதாவது விளையாடின்னு நடுவில் ஒரு பொழுது போனோம்ல. அப்புறம் அங்கே ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க இன்றைக்கி. எப்பயும் நான் தனியாக தான் போடுவேன், ஆனால் இன்றைக்கி ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க தனியாக ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டாங்க, ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணிக்கல. ஒருத்தவங்க 2 பேர்கிட்ட நான் பேச்சு கொடுத்தேன். ஐடி டிரான்ஸ்லேஷன் நல்லா இருக்கா, நானே எதிர்பார்க்கல, கோயின்சிடன்ஸ் தான் இது. பின்னாடி இருக்கிறவர் பயங்கரமாக ஒர்க் அவுட் போடுறாரு. அவரை பார்த்து எனக்கே ஃபயர்லாம் ஆகுது. 10 புல்லப்பு 5 புல்லப்புன்னு போட்டார் மனுஷன். எப்படிங்க போடுறீங்க, என்னால் ஒரு புல்லப் கூட போட முடியலன்ற மாதிரி வாய்ப்பு வந்துன்னு பார்த்துன்னு இருந்தேன். அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன், என்னை ஒரு குட்டி குஞ்சானை பார்த்து கூப்பிட்டாங்க. நம்மளை பார்த்துக்கவே ஒரு ஆள் தேவை. நம்ம ஒரு ஆளை பார்த்து கூட்டது அப்புறம் தான் தெரியுது நமக்கு கழுத வயசு ஆயிடுச்சின்னு. அந்த பையன் என்னடானா அங்கேயும் இங்கேயும் தாவறான் குதிக்கிறான், எங்கேயாவது விழுந்து கையை உடச்சிக்க போகிறான்னு எனக்கு பயம் வந்துச்சு. இவர் தான் பிரவீன். இவர் சப் இன்ஸ்பெக்டராக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அண்ணன் நல்லா பேசிகிட்டு இருந்தார், நல்லா லைஃப் அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. நல்லா சக்ஸஸ்லாம் ஆகிடுவீங்க, நல்லா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் டாட்டா காட்டிட்டு பேட்மிண்டன் முடிச்சுட்டு நாளை முடிச்சிட்டேன். என்னால் முடியும்னா உங்களாலே முடியும். நம்ம தான். பாய்.